என்னுடைய வருமானம், நான் என்ன சேர்த்து வைத்திருக்கிறேன் வங்கிகளிலேயோ, அல்லது என்ன முதலீடு செய்திருக்கிறேன், எங்கு இடம் வாங்கியிருக்கிறேன், என் பிள்ளைகள் என்ன அந்தஸ்திலே இருக்கிறார்கள், நான் யாரிடம் கடன் பட்டிருக்கிறேன், என்னுடைய வருங்கால திட்டம் என்ன, என்ன செய்ய போகிறேன், வீடு கட்டப் போகிறேனா, தோட்டம் வாங்க போகிறேனா, எதிர்கால திட்டம், என் உடலில் என்ன நோய், என் குடும்பத்தில் என்ன பிரச்சனை, உறவுகளுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை, இது போன்ற இந்த விஷயங்களை எல்லாம் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிற வரைக்கும் நாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்போம், நாம் கொஞ்சம் பிரச்சனைகளிலிருந்து விலகி இருப்போம், நாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம். நண்பர்கள் என்று நினைத்து, உறவினர்கள் என்று நினைத்து இதில் ஏதாவது ஒன்றை பகிர்ந்து பாருங்கள். இவை எல்லாவற்றையும் பகிர்ந்தால் அவனைப் போல பைத்தியக்காரன் எவனும் கிடையாது. இதில் ஏதாவது ஒரு செய்தி அவனுக்கு கிடைத்தா போதும், அது நமக்கு எவ்வளவு பெரிய துன்பத்தை பின்னால் தரப்போகிறது என்பது அப்போது தெரியாது. நான் உண்மையாக பேசுவேன், எனக்கு மறைக்க தெரியாது, எல்லோரையும் நம்புவேன், யாரிடம் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். என்ன நோய் இருக்கிறது, 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே மருத்துவமனைக்கு போனேன், இந்த விஷயத்துக்காக போனேன்னா 10 வருஷம் கழித்து நான் மறந்துடுவேன், அது குணமாகி போயிருக்கும். ஆனால் அவன் மறக்க மாட்டான், என்னை பார்த்த உடனே அதைத்தான் கேட்பான். இது நான் நல்லா ஆயிரணும், நல்லா ஆயிருப்பாருங்கிற எண்ணத்தில் இல்லை, எங்கே நல்லா ஆயிட்டானோங்கிற ஒரு ஐயப்பாட்டில், எங்கே நல்லா ஆயிட்டானோங்கிற ஏக்கத்தில் அவன் அப்படியெல்லாம் இருக்கணும், விளங்காமலாம் போகணும் என்று உள்ளே நினைக்கிற வரைக்கும் அப்படி தானே கேட்பாங்க. இதை போல தான் குடும்ப பிரச்சனை. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பேச்சுவார்த்தை இல்லையோ, என் பையன் என்னை மதிக்கலையோ என்று சொன்னால் போதும், என் மனைவிக்கு எனக்கும் சண்டை அடிக்கடி வருதா சொன்னால் போதும், இல்லை என் கையில் எவ்வளோ பணம் வச்சுருக்கேன் சொன்னால் போதும், எதை சொன்னாலும் அதனுடைய பயனை அனுபவிக்க வேண்டும். ஆக இந்த மனித வாழ்க்கை மற்றவர்களிடமிருந்து நம்மை மறைத்து கொண்டே வாழ்ந்து முடிஞ்சிட வேண்டும். நண்பர் சொல்லுவார், வீடு கட்ட போகிறீங்களா, கட்டுற வரைக்கும் யார்ட்டும் சொல்லாதீங்க, கட்டி முடித்து பால் காய்க்கிற அன்னைக்கு கூப்பிடுங்க, அன்னைக்கு ஒரு நாளைக்கு வயிறு அழிஞ்சிட்டு போகிறான் அப்படிம்பார். சொத்து எதுவும் வாங்க போகிறீங்களா சொல்லாதீங்க, வாங்கின பிறகு சொல்லுங்கள், அது அவனாக கேள்விப்பட்டு கேட்டால் சொல்லுங்கள், சொல்லவே சொல்லாதீங்க. இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு தக்கபடி நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும்.